அவன் அங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கான்? இங்க அவனை வர சொல்லியா? என்ன? எம்சி கம்பெனியோட ஃபைல் சார். வச்சிட்டு போ. சார் உங்களை பார்க்க அட்வொகேட் வந்திருக்காரு. அந்த ஆளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போய் உள்ள வர சொல்லு. போ. எஸ் சார். குட் மார்னிங். எங்கேயா போய் தொலைஞ்ச? போன் பண்ணி 1 மணி நேரம் ஆகுது. முக்கியமான விஷயமா கூப்பிடும் போது சீக்கிரம் வந்து. சார் கப்பல்ல ஏதோ பிரச்சனையா? யோ கப்பல்ல ஒரு பிரச்சனையும் இல்லையா. அந்த சேரி குடிச்சுங்களை பிச்சு போட ஒரு ரவுடி அனுப்பணுமே, அந்த காதரு அவனை ஜெயிலுக்குள்ள போட்டு மெதிக்கிறானுங்களாம். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. காதரை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். சார் உங்களை மாதிரி அட்வொகேட் இந்த மாதிரி மோசமான ரவுடிங்களுக்கு ஜாமீன் கேட்டு வரக்கூடாது. இது எங்க ப்ரொஃபஷன் ஆகி போச்சு சார். எங்களுக்கு கேஸ் கொடுக்குறவங்க 3rd ரேட்டு ரவுடிங்களா இல்ல தெருப்புரிக்கிங்களான்லாம் பார்க்க போனா எங்க பொழப்பு நடக்காதே சார். குப்பத்து வீட்டுல அம்மா கூட தூங்கிட்டு இருந்த வயசுக்கு வராத ஒரு அப்பாவி பொண்ணு கோவில் வாசல்ல வச்சு அநியாயமா சீரழிச்ச இவனுக்காக நீங்க போன தடவை ஜாமீன் வாங்க வரலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் எனக்கு டீல் பண்ண தெரியாம இல்ல சார். அதுக்குள்ள வந்துருமே பெரிய இடத்துல இருந்து சப்போர்ட். உங்களை மாதிரி ஆக்ரோஷமா இருக்கிற நிறைய போலீஸ்காரங்களை நானும் பார்த்துருக்கேன். சின்ன வயசு இல்லையா, அதனாலதான் இப்படி எல்லாம் உங்களுக்கு தோணுது. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நீங்க சொன்னதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கே தோணும். கரெக்டா சொன்னீங்க. ஆனா அதுக்கு நான் முதுகெலும்பு இல்லாத தைரியம் இல்லாத போலீஸ்காரன் கிடையாது. புரியுதா? நீ யார வேணாலும் ஜாமீன் எடுத்துக்க. இஸ்மாயில் அந்த அக்யூஸ்ட் கிட்ட சைனை வாங்கிட்டு அனுப்பிவிடு. ஓகே சார். அநியாயம் பண்ற ரவுடிங்களுக்கு ஜாமீன். அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் ஆண்டவரே, அவனோட முதுகுல இருக்கிற நட்டையும் போல்ட்டையும் கொஞ்சம் அவுத்து கொடுங்க. சின்ன வயசுல முதலாளி அவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தை பார்த்துட்டு ஆடுறான். அவன் ஆட்டத்தை நிறுத்த எங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, அவன் கதையை முடிச்சிடறான். இங்க பாடுறா, அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது. எல்லாரையும் குறைஞ்சபட்சம் 2 தடவை மன்னிக்கணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்காரு. 3வது தடவை என்ன செய்யணும்ன்றத ஆண்டவரே செஞ்சிருவாரு. புரியுதா? வெறும் வயிற்று பொழப்புக்காக சர்வீஸுக்குள்ள வந்திருந்தான்னா கொஞ்சம் அடங்கி நடந்துக்குவான். ஆனா இவன் அப்படி இல்லையே. பசங்களா, அவனுக்கு சின்னதா ஒரு பாடம் கத்து கொடுங்கடா. என்ன? 2 மணி நேரமா மேக்கப் போட்டுட்டு இருக்க. ஆஹா, தெருக்கூத்துக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்கு. ஓ அப்படியா? நான் தெருக்கூத்து பண்ண போறேன்னு நினைச்சுக்கோ. ஆமா, காலையில எங்க ரெடி ஆவற? ஏதாவது கள்ளக்கடத்தல் கும்பல பத்தி உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? ஆமா, உடனே கிளம்பி வர சொல்லி ஆபீஸ்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஹலோ சிவாவா? ஆமா, நான் தான் பேசுறேன். அப்புறம் எப்ப வரதா உத்தேசம்? நான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணட்டுமா? நீ போ, நான் பின்னாடியே வரேன். சீக்கிரமா வந்துருவேன். கார்ல தான் வரேன். காலையிலேயே டென்ஷன் பண்ணாத, வந்துருவேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நீங்க வரும்போது கூட ஷாலினி இருப்பாளே. அவ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்துருவேன். தெருக்கூத்துக்கு மேக்கப் போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கா. மை டியர் ஃப்ரெண்ட், இப்பவே எனக்கு நீ ஆப்ப வைக்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு அண்ணி ஆவறதுக்கு முன்னாடியே என்ன பத்தி போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, நீ வரதா இருந்தா உன்னையும் கூட கூட்டிட்டு வரதா சொன்ன. போதும் போதும், எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? உங்க 2 பேரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே நாதா? என்னையும் அவாய்ட் பண்றியா? நேர்ல வர இரு, உனக்கு வச்சிருக்கண்டி ஆப்பு. எதுக்குடி இந்த போனை எடுத்த? எக்ஸ்டென்ஷன் போன் வச்சது தப்பா போச்சே. நான் டாடி கிட்ட தான் போனை கொடுக்கலாம்னு. ஆமா, போய் கொடுக்க வேண்டியதானே. ஏன் கொடுக்கல? எனக்கு உன்கிட்ட சண்டை போடுறதுக்குலாம் அவசியம் இல்லை. நான் ஒரு ஆபீசர். நான் கிளம்புறேன். என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு போ. நான் நேரா ஆபீஸ்க்கு போறேன். உன்னை டிராப் பண்ணிட்டு போனா எனக்கு லேட் ஆயிடும். அண்ணா. ஹலோ, நான் பர்னாண்டஸ். ஹை. அச்சா. ஐயோ, ஓகே ஷாம்ஜி. குத்தா? என்னடா குத்தாங்கிறான்? दूसरा कुत्ता इधर है. आई मैरिज? जी हाँ, ஓகே ஓகே ஓகே. டேய் பசங்களா, இன்னைக்கு வர்ற கப்பல்ல 3 பெட்டி சரக்கு வருது. பாம்பேல இருந்து சாம்ஜி சொன்னாரு. மொய்தீனையும் சந்திரனையும் போட்டு கொடுத்து உடனே அனுப்பி வைங்க.